மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தென்காசியில் பொங்கல் விழாவையொட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்ற கோலப் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கோலங்களை வரைந்து அசத்தினர். மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்த இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம், மிக்சி உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த மலையப்பட்டியில் பெய்த மழையின் காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 2 லேசான காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மழையில் ஊறி ஆஸ்பட்டாஸ் சீட்டு இடிந்து விழுந்ததை அடுத்து அலறல் சத்தம் கேட்டு இடிபாடுகளில் சிக்கியவர்களை அக்கம் பக்கத்தினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை அணுமின் நிலையம் சார்பில் CSR நிதியுதவியுடன் கல்பாக்கம் அடுத்த கொந்தாரிக்குப்பம் பகுதியில் 30 லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. சென்னை அணுமின் நிலைய முதன்மை கண்காணிப்பாளர் செல்வகுமரன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். கோவையில் புலியின் நகத்தை கழுத்தில் அணிந்தவாறு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்ட பாலகிருஷ்ணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இன்ஸ்டாகிராம் வீடியோவின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் புலியின் நகம் ஆந்திரா பகுதியில் வாங்கியதாக ஒப்புதல் அளித்த நிலையில் அவரது வீட்டிலிருந்து மான் கொம்புகளையும் பறிமுதல் செய்த போலீசார் பாலகிருஷ்ணனை சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி கார் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசாங்குட்டப்பட்டியைச் சேர்ந்த மூதாட்டி பழனியம்மாள் தனது மகளின் வீட்டிற்கு இருந்து சொந்த ஊருக்கு செல்லும் போது விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பஜனை கோயில் தெருப்பகுதியில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருடு போன தனது பைக் குறித்து பாலாஜி என்பவர் புகார் அளித்த நிலையில் CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் அனுமதியின்றி கல்குவாரிகள் செயல்படுவதாக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொல்லப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். லாரி ஏற்றி கொலை செய்த வழக்கில் ஆஜரானவர்களை பிப்ரவரி 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. 1 மீட்டர் அளவுக்கு கடலின் அலை எழுந்து கரை பகுதிகளை தாக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வமோகன் தாஸ் முன்னிலையில் ஏராளமான இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். பாவூர் சத்திரம் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் DM தமிழ்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், கலைஞர் நூலகம் கட்டுவதற்கும் கலைஞர் பேனா வைப்பதற்கு மட்டுமே திமுக அரசு நிதி ஒதுக்கி வருவதாகவும் வாக்களித்த மக்களை வஞ்சிப்பதாகவும் கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் மேல் அக்ரஹாரம் பகுதியில் அமைந்துள்ள அனந்தீஸ்வரர் ஆலயத்தில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை அடுத்த காடம்பாடியில் அமைந்துள்ள புதிய செபஸ்தியர் ஆலய ஆண்டு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி திருப்பலி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது திருத்தேர் பவனி சிறப்பு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகம் தொகுதியில் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் 5000 பேருக்கு அன்னதானம் மற்றும் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னதாக நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் உருவத்தில் கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர்.
சென்னை ஈக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த நிக்கல்சன் என்ற இளைஞர் சாலை விபத்தில் இறந்தும் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்தது மூலம் 8 பேருக்கு மறுவாழ்க்கை கொடுத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய நிக்கல்சன் சகோதரர், அனைவரும் வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் எனவும் வேகமாக செல்லாதீர்கள் என்றும் கேட்டுக் கொண்டார். உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுனால அட்லீஸ்ட் ஒரு 8 பேருடைய வாழ்வில் ஒரு மறுவாழ்வு உண்டாகும். தட்ஸ் த மெயின் திங். அதாவது இந்த உறுப்பு தானம் இன்னொரு செகண்ட் சான்ஸ், லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறது. உண்மையிலே இது ஒரு டிராஜிக் ஒரு சம்பவம் தான், ஒரு ஆக்சிடென்ட். சேலம் மாவட்டம் எருமபாளையம் ஊராட்சியை மாநகராட்சிக்குள் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் செங்கோடன், மாநகராட்சியில் இணைத்தால் குப்பை, தண்ணீர், வீட்டு வரி ஆகியவை உயரும் எனவும் இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும். 100 நாள் வேலை திட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுவார்கள் என கூறினார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாநகராட்சி ஆட்சினாக்கா குப்பை வரி, தண்ணி வரி, வீட்டு வரி இதெல்லாம் நாங்கள் கட்ட முடியாத அந்த அளவுக்கு வசதி இல்லாத அளவு அப்பாவி மக்கள் எங்கள் ஊரை கொண்டு போய் இந்த மாநகராட்சி இணைக்கணும்னு சொல்லி தொந்தரவு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பஞ்சாயத்தாகவே தான் இருக்கணும். எருமாபாளையம் ஊராட்சி பண்ணுற மாதிரி இருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஊரக வேலையெல்லாம் பாதிக்குது. அதில் நிறையா ஜனங்க வேலைக்கு போகிறாங்க. ஒரு 300 பேர் வேலைக்கு போகிறாங்க. இந்த குடும்பம்லாம் பாதிச்சிடும். கனிம அளவு எங்கள் ஊரில் வருமானம் அரசாங்கத்துக்கு வந்துட்டு இருக்குது. அதுவும் பாதிக்கும். இன்னைக்கு வரைக்குமே வருமானம் வந்துட்டு இருக்கு. கனிம வளத்தினால எல்லாம் பாதிக்கும். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை அடுத்த துட்டம்பட்டி ஆட்டையான் வட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற 21 அடி உயர காசி காலபைரவர் கோவிலில் அக்னிகரகம், பூங்கரகம், பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெற்றது. இதில் கோவில் பூசாரி மாரியப்பன் கத்தி மேல் நின்றபடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தொட்டியப்பட்டி ஊராட்சியில் போயர் மற்றும் ஆசாரியார் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு மயான வசதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயான வசதி ஏற்படுத்தி தர கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என ஈரோடு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அருந்ததியர் மக்களை, இஸ்லாமிய மக்களை இனம், ஜாதி, மொழி அடிப்படையில் பிரிவினை உண்டாக்கி சீமான் பேசி வருவதாகவும் கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் கடமங்குடி கிராமத்தில் கடந்த 2 தலைமுறையாகவே அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், குறிப்பாக மயானத்துக்கு செல்வதற்கு சாலை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் 1 கிலோமீட்டர் வரை வளர்ந்து நிற்கும் நெற்கதிர்களின் வயல்வெளிகளில் இறந்தவர்களின் உடலை சுமந்து சென்று அடக்கம் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திருப்புராணி ஒன்றியம் பனைக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட கடமங்குடி கிராமம். இந்த கிராமத்தில் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு தரல. அதில் பார்த்தீங்கன்னா மெயினானது எங்களுக்கு இப்போ யாராவது இறந்து போயிட்டா கூட அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கான அந்த சரியான பாதை வசதி இல்லை. அவங்க உடலை தகனம் பண்ணுறதுக்கான அந்த மேடை அங்கே அமைச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாதை வசதி இல்லை. அதுக்குள்ள அங்கே கொண்டு போகணும் அப்படின்னா நாங்கள் விவசாய நிலத்தை உழைக்கிக்கிட்டு அதை மேலே மிதிச்சுக்கிட்டு போகிறது மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 தலைமுறையாகவே அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்குது. அந்த வசதியை எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.